12னா God reigns, God rules. தேவன் ஆளுகை செய்கிறார். உங்க வாழ்க்கைய பிசாசு ஆளுகை செய்யல. நீங்க என்றைக்கு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கே நீங்க அவருடைய ஆளுகைக்குள்ள வந்துட்டீங்க. நான் சொல்லவா, இந்த வார்த்தையை நீங்க அப்படியே உள்வாங்குற அந்த செகண்டே அந்த ஆளுகை மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ள வருது. The moment you understand the ruling of God, it start being manifested. அச்சா, ஏன்னா நீங்கள் வீட்டில் போய் நடக்க போகிறதில்ல. இங்கேயே நான் சொல்கிறத நீங்கள் புரியும் போது நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ரொம்ப முக்கியமானது. The moment you understand God's ruling, it start being manifested. இது உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. எப்பொழுது நீங்கள் இதை புரிந்து கொள்கிற நேரம், நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டதினாலே, நான் ஏற்றுக்கொண்ட அந்த நிமிடம் முதற்கொண்டு அவருடைய ராஜ்யத்திற்குள்ளாக நான் கடந்து வந்து விட்டேன். இப்பொழுது நான் அவருடைய ராஜ்யத்திற்குள் இருக்கிறேன். அவருடைய கிங்டம்குள்ள நான் இருக்கிறேன். தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். பிசாசு என்னுடைய வாழ்க்கையை ராஜரீகம் பண்ண நீங்க தான் முடிக்கணும். பிசாசு ராஜ்யம் பண்ண, மனிதர்கள் ராஜ்யம் பண்ண, நல்லா கொஞ்சம் சத்தமா பேசலாமே, மனிதர்கள் ராஜ்யம் பண்ண. சில நேரம் சில விஷயங்களை ஸ்டேஜில் இருந்து பேசும்போது அதுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கும்போது, ஒரு சிலருக்கு சொல்கிறேன், கொஞ்சம் அதிபுத்திசாலியில் ஒரு சிலர் சொல்கிறேன், அதாவது 2லேருந்து 5 மணி வரைக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 மணிக்கு என்ன ஆசீர்வாதம், 3 மணிக்கு அதான் 2 to 5ன்னு சொல்லிட்டீங்களப்பா, அப்புறம் 3 மணி, அப்புறம் 4 மணி, அப்புறம் 5 மணி, ஒவ்வொன்றா நீ கேட்கணும். ஒவ்வொன்றா நான் சொல்லணுமான்னா சொல்லணும். ஏன்னா மேலே போட்டிருக்க முடிச்சு அப்படி முடிச்சு நீங்கள் சொல்ல தான் அந்த முடிச்சு என்ன செய்யும்? விசுவாசம் கேள்வியினால் வரும். நீங்கள் பேசும்போது உங்கள் காது அதை கேட்குமா? ஜஸ்டின் பிரபு அவர் சொல்கிறார், நீங்கள் பேசும்போது அதான் வாய்க்கிலே முணுன்னு என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. நீங்கள் பேசுகிறத உங்கள் காது கேட்கணும். அப்போ நீங்கள் பேசுகிற உங்கள் காது கேட்டு நீங்கள் பேசுகிறத கேட்குறதுனால விசுவாசம் அந்த கேள்வினால உங்களுக்குள்ள வருமா? அதனால தான் ஒரு வசனத்தை 2 தடவை விசுவாசமே இல்லாமல் நீ சொன்னீன்னா 3ஆவது தடவை அந்த வசனத்து மேலே உனக்கு விசுவாசம் வந்துடும். கையெழுத்து. ஆமாம், இந்த வருஷத்தில் முக்கியமான ரெவலேஷன் இதையும் சேர்த்துக்காங்க. ஆமாம், இந்த முக்கியமான பாயிண்ட் எல்லாம் பஞ்சிங்காக எழுதுப்பான ஒருத்தர உட்கார வச்சா அவர் ஒரு 20 பக்கத்துக்கு எழுதி கொடுக்குறாரு. 20 பக்கத்துக்கு என்ன தீசிஸே சப்மிட் பண்ணிட்டேன். முக்கியமான பாயிண்ட்னே, எல்லாமே முக்கியமான பாயிண்ட்னே, எதனே நான் விடுறதுட்டேன். உங்க வாழ்க்கையை பிசாசு ஆளுகை செய்ய, உங்க வாழ்க்கையை மனிதர்கள் ஆளுகை செய்ய, உங்க வாழ்க்கையை மருத்துவர்கள் ஆளுகை செய்ய, உங்க வாழ்க்கையை வியாதிகள் ஆளுகை செய்ய, உங்க வாழ்க்கையை இயற்கை ஆளுகை செய்ய, உங்கள் வாழ்க்கையை ஒரே ஒருவர் தான் ஆளுகை செய்ய முடியும். தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். உன் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஜகரா பலா 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 பதிரமே. நான் ஒரு ஆளுகைக்கு கீழாக இருக்கிறேன். சர்வ வல்லவருடைய ஆளுகை கீழாக இருக்கிறீர்கள். இங்க பாருங்க, இதை நீங்க அக்செப்ட் பண்ணாதான், அதை புரிந்து கொள்ளும் போதுதான் அந்த மேனிஃபெஸ்டேஷன் வரும். அதை நீங்கள் புரிந்து கொள்ளாத போது, இல்லைங்க என் வாழ்க்கையில் எவ்வளவு நடந்துகிட்டு இருக்குங்கன்னு நீங்க ஃபேக்டை பத்தியே பேசிட்டு இருந்தீங்க. உங்க வாழ்க்கையில ஃபேக்ட் தான் ஆளுகை செய்யும். நான் ட்ரூத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். நான் சொல்றேன், ஃபேக்டை பார்த்து வாழ்ற வாழ்க்கை கன்வின்ஸ்டு மைண்டு, ஆனா ட்ரூத்தை பார்த்து வாழ்ற வாழ்க்கை டிரான்ஸ்ஃபார்ம்டு மைண்டு. We are going to manifest the, இல்லாட்டி எப்படி சொல்ல, convert the truth into fact. நீங்க இன்னைக்கு ட்ரூத்தா பேசிட்டு இருக்கிறது நாளைக்கு ஃபேக்டா மாறப்போகுது. இந்த நாளில் நீங்க ட்ரூத்தை நம்புனீங்கன்னா 15 நிமிஷத்துக்குள்ள ட்ரூத் என்னவாக போகுது? ஃபேக்ட் ஆக போகுது. ட்ரூத்துன்னு என்ன, ஃபேக்ட்னா என்ன? ஆமா, நீங்க திடீர்னு வருஷத்துக்கு ஒரு தடவை சர்ச்சுக்கு வருவீங்க, உங்களுக்கு திரும்ப அதே எடுக்கிறதா? திரும்ப ரிவர்ஸில் போய் நீங்க யூடியூப்ல பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்ல முடியல.
ஆமாம், பெத்த மனம் பித்து அப்படின்றாய். ஃபேக்ட்னா என்ன, ட்ரூத்னா என்ன? ஃபேக்ட்னா அவங்க கண்ணில் பார்க்கறது ஃபேக்ட், உண்மை. ஃபேக்ட்னா உண்மை, ட்ரூத்னா சத்தியம். சத்தியம் என்பது உண்மையோட பல மடங்கு வல்லமையானது. உண்மை கண்ணுக்கு தெரியும். பூமி தட்டையா உருண்டையா? எங்க வெளியே போய் நில்லுங்க. எப்படிங்க இருக்கு? தட்டை. பூமி தட்டை என்பது ஃபேக்ட், ஆனா உருண்டை என்பது ட்ரூத். ஆமேன். அப்போ ஓரத்தில் இருக்கலாம் வலிக்கு விழுந்துட மாட்டானா என்கிற கேணத்தனமான கேள்விகள் நமக்கு வரும். ஆனாலும் பூமி உருண்டை என்பதுதான் ட்ரூத். புரியுதா? பூமி உருண்டைன்னு சொல்லி ஓரத்தில் இருக்க வலிக்கு விழுந்துட மாட்டானா? அந்த கேள்விக்கு உனக்கு பதில் தரல, ஆனால் உருண்டை நீ நம்புற. அப்படிதான் கர்த்தர் சுகம் தர்றாரு. அப்போ ஊரில் இருக்க ஹாஸ்பிட்டல்லாம் காலி ஆயிருமா அப்படின்னு உன் கேள்வி கேட்டாலும், ஆமா, கர்த்தர் சுகம் தர்றவர் தான், நாளைக்கு அது நடக்கத்தான் போகுது. ஆமே. ஏதா உருண்டைன்னு சொல்ற, ஓரத்தில் இருக்க வலிக்கு விழ மாட்டான்னு சொல்ற. அப்ப டாக்டர்ஸ்லாம் தேவை இல்லையா? தேவைதான். எதுக்கு தேவை? சோகம் கொடுக்கறதுக்கு இல்லை, சோகம் கொடுத்த அப்புறம் சோமாயிருச்சான்னு பார்க்கறதுக்கு. ஆமாம், அதுதான் ஃபுல்லாக படிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. எல்லாம் ஒர்க் ஆகுதா? ஸ்கேனிங் மிஷின் எதுக்கு? திரும்ப வந்து புது கிட்னி வந்திருக்குன்றதை காட்டுறதுக்கு தான் ஸ்கேனிங் மிஷின். புது நுரையீரல் வந்திருக்கு, காட்டுறதுக்கு ஸ்கேனிங் மிஷின். ஆமாம். ஸோ இவங்கெல்லாம் படிக்கட்டும். படித்து நாளைக்கு நடக்க போகிற அற்புதங்களை இவங்க எவிடன்ஸ் கொடுப்பதற்காக தேவன் வைத்திருக்கிறார். அப்போ நல்லா கவனிங்க. ஃபேக்ட்னா என்னன்னா உண்மை, ட்ரூத்துனா சத்தியம். இந்த ஃபேக்ட்டுக்கும் ட்ரூத்துக்கும் இருக்கிற ஒரு தொடர்பு என்னன்னா, இந்த ட்ரூத் வந்து ஃபேக்டை மாற்றும், ஆனால் ஃபேக்ட் ட்ரூத்தை மாற்ற முடியாது. யாரெல்லாம் கடவுளோட பேசலையோ அவன்லாம் ஃபேக்ட்லேயே வாழ்கிறான். எவன்லாம் கடவுளோட பேசுகிறான் அவன்லாம் ட்ரூத்லேயே வாழ்கிறான். எனக்கு காய்ச்சல் அடிக்கிறது, இது ஃபேக்ட். அதுக்கு என்ன மாத்திரங்க? அனாசினா, பேராசிட்டமாலா, என்ன ஃபுல்லாக சொல்லுங்க. பேராசிட்டமால், குரோசின், எரித்தோமைசின், எந்தோமைசின், குரோசின், இட் இஸ் யுவர் சின். ஒருத்தர் சொன்னாப்ல, எல்லாம் சின்னு சின்னு முடியுது சார், தட்ஸ் மை சின். குரோசின் என்னது சார்? தலைவலி என்னது? மெட்டாசின், அனாசின். அனாசின், அனாசின் ராதம்சின். தலைவலி, தலைவலி ஃபேக்ட், அனாசின் ட்ரூத்து. சரியா? தலை வலிக்குதா? உண்மை, வலிக்குது, உண்மை. இப்போ இந்த ட்ரூத்தை என்ன செய்கிறேன்? பைக்கில் போட்டோன்னே கொஞ்ச நேரத்தில் ஃபேக்ட் மாறிடுது. ட்ரூத் என்ன செய்யுது? எஸ்டாப்ளிஷ் ஆயிடுது. அப்படித்தான் நீங்கள் சுகமில்லாமல் இருக்கிறீங்க, அது ஃபேக்டு. அதிலே வாழ்கிற ஒரு குரூப் இருக்குது, அது கன்வின்ஸ்டு மைண்டு. ஆனால் அவர் தழும்புகளால் நாங்கள் சுகமானோம், அவர் தழும்புகளால் நாங்கள் சுகமானோம். நாங்கள் இதை நம்பவில்லை, இதை சொன்னவரை நாங்கள் நம்புகிறோம் என்ற இடத்தில் நீங்கள் இருக்கும்போது உங்கள் மைண்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. மெய்யாகவே இன்னைக்கு காலை நான் வாசித்தப்ப கர்த்தர் என்கிட்ட வந்து ரொம்ப பேசினார். அந்த வசனத்தில் என்ன சொல்றார்? மெய்யாகவே நான் உன்னுடைய பாடுகளை சுமந்து, உன்னுடைய துக்கங்களை, உன் பாடுகளை ஏற்றுக்கொண்டு உன் துக்கங்களை சுமந்தேன். அதனால் நீ வந்து பாடுகளோட துக்கத்தோட வாழ வேண்டிய அவசியம் இல்லைடா. இப்ப நீ எந்த விஷயத்துக்காக பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை, எந்த விஷயத்துக்காக இப்ப நீ துக்கத்தோட அமர்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மைக்கே நான் சிலுவையில உன் துக்கத்தை நான் சுமந்து தீர்த்துட்டேன். மெய்யாகவே, மெய்யாகவே, மெய்யாகவே. ஆகையால் என்னை சுற்றி இருக்கிற எதற்கும் நான் கவலைப்பட வேண்டிய அவசியம். கத்துங்க சார் கைய. ஆமே, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் மெய்யாகவே அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். இவைகள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்துட்டார். அதற்கான சொல்யூஷனை முடிச்சு தீர்த்துட்டார். என் வேலை என்னன்னா, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அதனால என் வேலை என்னன்னா, நான் இளைப்பாறும்படிக்கு கர்த்தனை அழைத்திருக்கிறார். நீங்கள் அமைதியாக இருக்கும்போது காரியங்கள் பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும். ஏனென்றால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தேவனுடைய ராஜரீகத்துக்குள் இருக்கிறீர்கள். நம்பர் 1, நீங்கள் பிசாசின் ராஜ்யத்திற்குள் இல்லை. ஆகவே நிறையா பிசாசை பற்றி பேசுகிறத நீங்கள் இனிமேல் என்ன செஞ்சிடணும்? குறைச்சிடணும். ஆமாம், அது தெருமுக்கில் நின்றுக்கிட்டு இருந்தான். என்ன இந்த பிசாசுன்னு வந்து ரோமியோ பிசாசாக இருக்கும் போல் அங்கங்கே ஸ்ட்ரீட் கார்னரில் நிற்கிது, வந்து டீ கடையில் நின்றுக்கிட்டு இருந்தான். என் அன்புக்குரியவர்களே, டெவில் கான்சியஸ். சபைகளில் நிறையா பேசப்பட்டது
பிசாசு என்ன செய்கிறான்? டிமோனாலஜி. இதுக்கு என்ன லாஜி பேர்? தியாலஜி. அப்படின்னா என்ன லாஜி படிச்சுட்டான்? ஆமாம், இந்த மனநிலை ரொம்ப மோசமானது. பிசாசு பின்னாடியே உங்கள் மைண்டை செட் பண்ணியே வச்சுருக்கோம். அதிகமாய் பிசாசை பற்றி ப்ரீச் பண்ணுறதே ஒரு பிசாசு தான்றார் ஒருத்தர். பிசாசை பற்றி ரொம்ப ப்ரீச் பண்ணால் அதுவே, ஏன்னா பிசாசு என்பவன் ஒரு வல்லமையற்ற மனிதன் தான் புதிய ஏற்பாட்டில். ஒரு ரப்பர் பாம்பு, ஒரு ஊழியக்காரர் சொல்கிறார், ஒரு ரப்பர் பாம்பு. ஆனால் நீ அதை பேசி நீ தான் அதுக்கு தேவையில்லாத உயிரை கொடுக்குற மாதிரி பேசிகிட்டு இருக்கிற. பைபிள் புதிய ஏற்பாட்டில் பிசாசை பற்றி பேசும்போதெல்லாம் சிலுவைக்கு அப்புறம் பிசாசின் தந்திரங்கள் அப்படின்னு தான் பேசுது. பிசாசின் வல்லமைன்னு ஒன்றே இல்லை. பவர் இருக்கிறவன் பவரை காட்டுவான், பவர் இல்லாதவன் தந்திரத்தை தான் காட்ட முடியும். ஸோ தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்ல. மற்றவர்களை மன்னிக்காத போது பவுல் சொல்கிறாரு, பிசாசோட தந்திரம் அது. ஏதான் சபைக்கு விரோதமாக ஒருத்தன் பாவம் பண்ணியிருக்கிறான், அவனை தூக்குங்கடான்ட்டாரு. அடுத்த சாப்டரில் திரும்ப சொல்கிறாரு, 2வது நிருபத்தில், அவனை மன்னிச்சிருங்கப்பா, ஏன்னா பிசாசோட தந்திரம் நமக்கு தெரியாது கிடையாது. அவன் நம்மள்கிட்டே நம்ம மன்னிக்காமல் இருந்தோம்னா நம்ம அந்த தந்திரத்துக்கு பலியாயிட்டோம்னு அர்த்தம். அவன் மன்னிக்காமல் நீங்கள் இருந்து கடவுள் சொல்கிறாரு, பைபிள் சொல்லுதுன்னு என்ன சொன்னாலுமே அது ஒரு பிசாசோட தந்திரத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் மன்னிப்பது மட்டும்தான் தேவனுடைய ஞானம் அந்த இடத்துக்கு கடந்துவார்கள். ஸோ நான் கொஞ்ச நேரம் தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். கடந்த சில நாட்கள்லாம் ரொம்ப முழு நீள படம்லாம் பார்த்து இதாகிட்டு நான் ஒன்றுமே கொஞ்சம் கட் ஷாட் பண்ணுன்ற ஒரு உறுதியோடு இருக்கிறேன். இன்றைக்கி கம்யூனியன் வேறு இருக்குது. ஸோ என்னுடைய வாழ்க்கை பிசாசுடைய ஆளுகைக்குள்ளாக இல்லை இல்லை. இனி துஷ்டன் உன் வழியாய் வருவது இல்லை. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அவர் உறிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவையிலே அவைகள் மீது வெற்றி சிறந்தார் என்கிற வார்த்தை உண்மை என்றால், இனி என் வாழ்க்கையில் ஒரு தலை முடியை கூட பிசாசினால் என்னிடத்திலிருந்து பிடுங்க முடியாது என்கிற வார்த்தையை நான் நம்புகிறேன். இயேசு நாமத்தில். இனி என்னுடைய வாழ்க்கையில் என் தலையிலிருந்து விழுந்த முடியை கூட அவனால் தொட முடியாது. ஏனென்றால் கொலோசியரில் சொல்லப்பட்ட வார்த்தை உண்மை என்று நான் விசுவாசிக்கிறேன். அது ட்ரூத். துரைத்தனங்களை அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவையிலே அவைகள் வெற்றி சிறந்தார். ஆகவே பிசாசு உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறான், பின் வீட்டு வாசல் பக்கம் நிற்கிறான் என்கிற வார்த்தைகள் எல்லாம் பொய்யானது. ஆமாம், இயேசு நாமத்தில் அவைகள், அந்த எண்ணங்கள், அந்த வார்த்தைகள் செயலிழந்து போவதாக. ஏனென்றால் உங்கள் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். பிசாசு வேலை பார்க்குறான்னு சொன்னீங்கன்னா அல்டிமேட்டாக நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, தேவன் சரியாக ராஜரீகம் பண்ணலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று அது உண்மையாக இருந்தது பொய்யா இருக்கணும், இது உண்மையாக இருந்தது பொய்யா இருக்கணும். ஸோ இன்றிலிருந்து காட் கான்சியஸ்குள்ளே வாங்க. ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் தேவன் என்ன செய்கிறார், தேவன் என்ன செய்கிறார், தேவன் என்ன செய்கிறார், தேவன் என்ன செய்கிறார். அப்படியே பாருங்கள். பிசாசு என்ன செய்கிறான்? அந்த பெந்தகோஸ்தக்காரன் தான், அந்த பெந்தகோஸ்து பெருமாட்டிகள் தான் நிறையா என்ன சொல்லுதுன்னா, பிசாசு அப்படி பண்ணிட்டான் போது, பிசாசு அப்படி பண்ணிட்டான் போது. ஒரு நாளைக்கு அவன் சொல்கிறான், உங்களை பற்றி 4 தடவை தான் சார் பேசுகிறாங்க, நம்மளை பற்றி 400 தடவை பேசுகிறாங்க சார். ஆனால் டெபிள் கான்சியஸ் மைண்ட் செட்டு இது ஒரு சாதாரண சிரிக்கிற விஷயமா இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய பயத்துக்கு நம்மளை ஆளாக்குகிறது. இது சபையிலே போதிக்கப்படுகிறது. ஆனால் பிசாஸ் என்பவன் அவன் வல்லமை அற்றவன், இனி விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் உன் வழியாகவே வருவது இல்லை. அதனால் இனிமேல் உங்களுக்கும் பிசாசுக்கும் எந்த ஏரியாலையும் நீங்கள் அவனை பார்க்கறதுக்கு வாய்ப்பே, அப்படிதான் பைபிள் சொல்லுது. பிசாசை நீங்கள் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆகையால் பிசாசை பார்க்க விரும்புகிறவர்கள் இவருடைய ஆசை நிறைவேறாது. ஏன்னா அவன் உங்கள் வழியாகவே வர மாட்டான். நீ 8வது வழியாக போனீங்கன்னா அவன் 7வது வழியாக போயிடுறான். நீங்கள் 7வது வரான்னு நினச்சிட்டு அவனை பார்க்கறதுக்கு நீ 7வது போனாலும் அவன் 6வது வழியாக வெளியே போயிடுறான். சொல்லுங்க, சாகுற வரைக்கும் எனக்கு பிசாசை பார்க்கக்கூடிய அது துர்பாக்கியமே இல்லாமல் போயிடுச்சு. ஒரு வகையில் வருத்தமாக இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவனை பார்க்காம தான் என் வாழ்க்கை என்ன செய்ய போகுது, கடந்து போக போகுது. இனி துஷ்டன் என் உன் பிள்ளைகளை தொட முடியாது, உன் குடும்பத்திறமை எல்லாம் வெளியேறுது 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 வெளியேறுது. The moment you understand the truth start overruling the fact.
சொல்லுங்க, சொல்ல 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 இதுவரைக்கும் எந்தெந்த பகுதிகளெல்லாம் அறியாமையினாலே பிசாசை நீங்கள் அனுமதித்திருந்தீர்களோ, எந்தெந்த பகுதியெல்லாம் அறியாமையினால இருள் உங்கள் வாழ்க்கையில் ஆளுகை செய்து கொண்டிருந்ததோ, இல்லை எனக்கும் பிசாசுக்கும் நீ சம்பந்தம் என்பது இல்லை என்பது வேதம் மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறபடினாலே, இனி துஷ்டன் என் வழியாய் வருவது இல்லை என்று வேதம் தெளிவாய் சொல்லியிருக்கிறபடினாலே, அந்த வார்த்தையோடு இப்பொழுது நான் இணைக்கப்படுகிறேன், அந்த வார்த்தையை நான் நம்புகிறேன், அந்த வார்த்தையை நான் புரிந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிற மாத்திரத்திலே இதுவரை எந்தெந்த பகுதிகளெல்லாம் அசுத்த ஆவிகள் பிசாசுகளின் இருள் உங்கள் வாழ்க்கையில் மூடி இருந்ததோ அவையெல்லாம் இந்த நிமிஷத்தில் விலகி ஓடுகிறதை கண்கள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி ஓடுகிறது உங்கள் வாழ்க்கை பார்க்கும். எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். இந்த மன்னிங்க ஆண்டவரே, நிறைய பகுதியில் பிசாசு வேலை பார்க்குறான்னு நினைச்சு நான் பேசுனதெல்லாம் மன்னிங்க. ஆமாம், சில நேரம் நீங்க ரொம்ப ரேராக பிசாசை பற்றி பேசுறீங்கன்னா அது ஒரு பெரிய தப்பு கிடையாது. ரொம்ப ரேராக பைபிளில் சில இடங்களில் பிசாசை பற்றி பேசுகிறாங்க. தேவையான இடத்துல மற்றவங்க வாழ்க்கையில் அவன் கிரியை செய்கிறத பார்த்து பிசாசுகளை துரத்துங்கள் என்பது மற்றவருடைய வாழ்க்கையில், இயேசு அறியாத வாழ்க்கையில், அல்ல இயேசு ஏற்றுக்கொண்டு புரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற சத்தியத்தை அறியாத வாழ்க்கையில், அங்கெல்லாம் நீங்கள் பிசாசு துரத்தும் போதும் பிசாசுடைய கிரியைகளை நீங்கள் காண்பிக்கும் போது பேசுவது தவறல்ல. அப்படி பேசிட்டீங்கன்னா ஐயோ பிசாசை பற்றி பேசிட்ட அப்படி அதனால் இனிமேல் நீ பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படின்னா அதுவே ஒரு பிசாசு. நீ அதை மாதிரி புரிஞ்சுக்கணும். பிசாசு பேசக்கூடாது, இவரே பிசாசு பற்றி பேசிட்டாரு அப்படின்னா அது ஒரு பிசாசு. நீங்கள் எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். The more you ignore others' mistakes and your mistakes, இந்த பூமியில் நீங்கள் விடுதலையாக வாழ்வீங்க. முதலாவது நீங்கள் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். யாரை? உங்களை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களை நீங்கள் எவ்வளோ மன்னிக்கிறீங்களோ அவ்வளோ விடுதலையான ஒரு வாழ்க்கைக்குள் வாழ்வீர்கள். ஸோ நீங்கள் பிசாசுடைய ஆளுகைக்குள்ளே இல்லை. அப்போ யாருடைய ஆளுகையில் இருக்கிறீங்க? மனிதனுடைய ஆளுகையிலும் இயற்கையின் ஆளுகையிலும் கூட நீங்கள் என்னவா இல்லை, அடிமையாக இல்லை. ஏனென்றால் உங்கள் வாழ்க்கை தேவன் ராஜரிகம் பண்ணுகிற இடத்தில் இருக்கிறது. உங்கள் ஃபைனான்ஸை தேவன் ராஜரிகம் பண்ணுறார். எப்பெல்லாம் இந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையில் கட்டவிழ்க்கப்படும்னா, எப்போ நீங்கள் அவர் தான் ஆளுகை செய்கிறாரு. பைபிள் வசனம் பொய் சொல்லவே சொல்லாது. என் மனசு பொய் சொல்லலாம், என் உணர்ச்சி பொய் சொல்லலாம், சூழ்நிலை பொய் சொல்லலாம், ஆனால் தேவன் பொய் சொல்ல மாட்டார். என்னால் உணர முடியல, ஆனால் என் உணர்ச்சியை நான் நம்பலை, ஆனால் வார்த்தையை நான் நம்புகிறேன். அதில் ஒன்று எழுதியிருக்கு, என் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். சார், இதை நம்பிட்டு நீங்கள் சும்மா இருந்தால் போதுமா? இதை நம்பிட்டு நீங்கள் ஜெபிக்க வேண்டாமா? இதை நம்பிட்டு நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணி இதை நம்பிட்டு சும்மா இருந்துட்டீங்கன்னா அப்போ பிசாசு வரும்போது நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணி ஜெபிச்சு துரத்த வேண்டாமா? என் அன்புக்குரிய நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஜெபம், உபவாசம், இந்த காரியங்கள் எல்லாமே உங்கள் விசுவாசத்தை தூக்குவதற்காகத்தான், விசுவாசத்தை உயிர்ப்பிப்பதற்காகத்தான். சரியா? அப்போ திரும்ப நீங்கள் எங்கே தான் வரணும்? விசுவாசத்துக்கு இந்த விசுவாசத்து மூலமாக தான் அந்த ஆளுகையை கட்டவிழ்க்கணும். அதைத்தான் நான் சொல்ல எடுத்தோடனே அந்த ஆளுகை செய்கிறான்ற விசுவாசத்தை இருக்கும்போது உன்னை சுற்றி தேவனுடைய ஆளுகை மட்டும்தான் நடக்கும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் நேராக ஃபெய்த்துக்கு தான் வரீங்க. பாருங்க, ஒரு இடத்துல சொல்கிறாரு, உங்கள் அவிசுவாசத்தினால்தான் இந்த பிசாசு போக மாட்டேங்குது அப்படின்றார். இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, ஜெபத்தால் உபவாசத்தினாலுமே அன்றி இந்த பிசாசு போகாதுன்றார். இப்போ எது உண்மை? ரெண்டையும் சேர்த்து பாருங்க, உண்மை தெரியும். என்ன உண்மை? அவிசுவாசம் தான்பா, அதனால தான் இந்த பிசாசு போல. இப்போ ஜெபிக்கணும், உபவாசிக்கிறீங்க, ஜெபமும் உபவாசமும் நீ பண்ணியிருந்தா, உனக்கு விசுவாசம் இல்லாதுன்னா இவைகளை பண்ணும்போது உனக்கு விசுவாசம் என்ன செய்கிறது? கடந்து வருகிறது. ஏனென்றால் நீ ஜெபிக்கும் போது தேவனுடைய வார்த்தையை கேட்கிறாய். When you are in prayer, you are hearing the voice of God. You are hearing the spoken word. புரியுதா? ஜெபத்தில் அதுதான் நடக்குது. அவர் சொன்னதை நீங்கள் கேட்டோன்னு உங்களுக்குள்ள விசுவாசம் வளருதில்ல, அந்த பிசாசு வெளியே போகுது. ஸோ அல்டிமேட்டாக நீங்கள் ஃபெய்த்துக்கு தான் வரீங்க. ஸோ வேர்ட் ஆஃப் காடை நீங்கள் தேவனுடைய மனுஷன் பேசும்போது கேட்பீர்கள் என்றால் அங்கே விசுவாசம் உங்களுக்கு வளருகிறது. இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த ஃபெய்த்து தேவன் ராஜரீகம் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்களே, இனிமேல் என் வாழ்க்கையில் அவரால் மட்டும்தான் காரியம் நடக்குது அப்படின்னு நினச்ச உடனே அது மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிச்சது. வேற எதுவும் செய்ய வேண்டாமா சார்னா, நீங்கள் செய்யணும்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது இதுதான். எது? நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறேன், தேவன் தான் என் வாழ்க்கையில் ராஜரீகம் பண்ணிக்கிட்டு இருக்கார். வேற யார் என்ன பேசினாலும் தேவன் அதுக்கு மேலே ராஜரீகம் பண்ணிகிட்டு இருக்கார். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க.
பார்த்துக்கிட்டே இருங்க. கொஞ்ச நாளில் பாருங்களேன், உங்களை சுற்றி இருக்கிற எதிர்மறையானதெல்லாம் நேர்மறையாக மாறி அப்படியே உங்கள் வாழ்க்கை அப்படியே 100% ஒரு பெர்ஃபெக்ஷனில் போகிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிக்க முடியும். நீங்கள் எங்கே வந்து உபவாசம் அது எதுன்னு சுற்றினாலும் கடைசியாக ஒரு இடத்துக்கு வந்தாகணும். என்னென்னா, வார்த்தை உண்மை உள்ளது, அந்த வார்த்தை தான் என் வாழ்க்கையில் வேலை செய்கிறது என்கிற இடம். ஆகவே அன்புக்குரியவர்களே, உங்கள் இருதயம் அந்த வார்த்தையோடு இணைக்கப்பட்டிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துட்ட வந்து கேட்டாங்க, தேவனுக்கேற்ற கிரியைகளை செய்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா மனிதர்கள் ஏதாவது செய்யணும், செஞ்சாதான் தான் வாழ்க்கை விடுதலைன்னு நினைக்கிறான். அப்போ இயேசு சொன்னார், அவர் அனுப்பினவரை விசுவாசிப்பதே நீங்கள் செய்கிற கிரியைனார். யோவான் 6ஆம் அதிகாரம். இங்கே பாருங்கள், ஏதாவது ஒரு கிரியை நீங்கள் செய்யணும்னு விரும்புனீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் விடுதலை வேணும் என்பதற்காக, வாழ்க்கை ஆசீர்வாதம் வேண்டும் என்பதற்காக, உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லா நடக்கணுன்றதுக்காக ஏதாச்சும் ஒரு கிரியை செய்யணும் விரும்புனீங்கன்னா, அந்த கிரியை என்ன கிரியை இருக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். 6:28 வாசிப்போம். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பார்த்தீங்களா, மக்கள் தங்கள் வாழ்க்கையில ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்ப தேவனுக்கேற்ற கிரியை செய்ய நான் என்ன செய்ய வேண்டும் கேட்டப்ப, இங்க பாருங்க, பைபிள் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கு. அது எதையுமே கடவுள் பேசல பாருங்க. ஜெபம் பண்ணு, உபவாசம் பண்ணு, காலையில் 5 மணிக்கு எந்திரி, வந்து கடுங்காப்பி குடி, மேரி பிஸ்கட் சாப்பிடு, மாரி பிஸ்கட், என்ன எதுவுமே சொல்லலை. அவர் என்ன சொல்றாரு, என்ன செய்ய வேண்டும் கேட்டதுக்கு என்ன சொல்றாரு? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையா இருக்கிறது என்றார். அவர் அனுப்பினவரை, யாரு அனுப்பினவர்? யாரு? இயேசு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டாரு உங்களுக்காக. பிதாவல்ல, அவர் அனுப்பினவரை, அவரை சிலுவையில் எனக்காக, அவர் எனக்காக மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் இனி மெய்யாகவே என்னுடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டதினால் இனி நான் இந்த வாழ்க்கையில பாடு என்கிற ஒன்றை அனுபவிக்க வேண்டிய அவசியம் வாழ்க்கையில இல்லை என்று நான் விசுவாசிப்பதே தேவனுடைய கிரியையா இருக்கிறது. விசுவாசிப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு என்ன சொன்னார்? திரும்ப வாசிமா. அவர் அனுப்பினவரை, சத்தமாசிமா. நான் வாசிக்கிறேன். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையா இருக்கிறது. கோடு எங்க போடணும்? நீங்க தே என்கிற இடத்துல போடணும். அப்படின்னா இதுக்கு மேல வேற கிரியை, கையத்தட்டு 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 கையத்தட்டு. கிறிஸ்தவ வாழ்க்கையில் வேறொரு கிரியை இல்லை, ஒரே ஒரு கிரியை, தேவனுக்கேற்ற கிரியை. அது அவர் அனுப்பினவரை விசுவாசிப்பதே. அவர் அனுப்பினவரை விசுவாசிப்பது. அப்போ உங்க வாழ்க்கையில இப்பவும் நான் கேட்கிறேன், ஏதோ ஒரு பிரச்சனையோட நீங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னா, இந்த பிரச்சனை தீர்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய கிரியை என்ன? விசுவாசிப்பது என்பது யூதர்கள் செஞ்சது, தேவனை விசுவாசித்தாங்க. ஆனா நம்ம யாரை விசுவாசிக்கிறோம்? அவர் அனுப்பினவரை. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அனுப்பப்பட்டவர், இந்த அனுப்பினவர் இருக்கார் பார்த்தீங்களா, அனுப்பப்பட்டவர், அவரை வந்து சிலுவையிலே இந்த காரியத்துக்கு தேவையான ஒரு கரையத்தை அவர் கொடுத்திருக்கிறாரு. அந்த கரையம் கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால் இப்பொழுது இந்த பிரச்சனை எனக்கு ஆசீர்வாதமாக மாறித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் எனக்காக, இதற்காக ஒரு கரையம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்க வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் கொண்டு வந்து சிலுவையில கனெக்ட் பண்ணணும். சிலுவையில இதற்காக என்ன செய்து முடிக்கப்பட்டு இருக்கிறது. அவர் அனுப்பினவரை விசுவாசிப்பதே தேவனுடைய கிரியை. அதனால பைபிள் சொல்ல, நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் சொல்றாரு, அற்ப காரியங்கள் முதலாய் உங்களால் செய்யக்கூடாது இருக்க நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? உன்னால என்ன செய்ய முடியும்? உன்னால ஏன் இவ்வளவு நீ துள்ற? ஏன் நீ இவ்வளவு வந்து கத்துற கதற? உன்னால என்ன செய்ய முடியும்? என்னால ஒன்றும் செய்ய முடியும். அப்ப அமைதியாரு. நான் கர்த்தர் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டுமானால் நீ அமர்ந்திருப்பதை தவிர வேறு ஒரு பொசிஷனே இல்லை. உங்கள் வாழ்க்கையில தேவனை நீங்க வெளிப்படுறத பார்க்கணுமா அப்படின்னா, ஒரு கரையம் இந்த பிரச்சனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கரையம் நீதியுள்ள ஒரு கரையம். அந்த கரையத்தின் மகிமையை
இந்த பிரச்சனையில் வெளிப்படுகிறத நான் பார்க்காம நான் இந்த இடத்த விட்டு நகல போகிறது இல்லை. நான் அந்த கரையை என்ன செய்து நான் பார்க்க போகிறேன்னு சொல்லி நீங்கள் அமரும்போது கர்த்தருடைய மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கும்.